சுதந்திரம், முக்கியமாக நம்முடைய சுதந்திரத்தை பற்றி நம்மை விட அதிகமாக ஓஷோ கவலைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு பாண்டேஜ்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் நிறையவே மெனக்கெட்டிருக்கிறார். ஃப்ரீடம் இஸ் த அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப். அதை விட வேறு ஒன்றும் இந்த உலகில் முக்கியமானது கிடையாது. இந்த வீடியோல தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி ஓஷோ நிறைய ஆழ்ந்த கருத்துக்களை சொன்னதோடு விட்டுவிடாமல், வீடியோவோட முடிவில் மனிதனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை ஒரு அழகான சூஃபி கதை மூலம் தெளிவாக்குகிறார். I teach you freedom. Shake off your chains. மனிதர்கள் பல வழிகளில் பல விஷயங்களால் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். கணவர்களால் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், மனைவிகளால், மதத்தால், போதையால் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். பல சிறைகளை உருவாக்கி கொண்டே போகிறார்கள். சிறைக்குள் இன்னொரு சிறை. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். எப்படி சாத்தியமாகும்? வாழ்க்கை மூச்சு திணறடிக்கிறது. நம்மை தவிர வேறு யாரும் இதற்கு பொறுப்பல்ல. வாழ்க்கையில் என்ன செய்வது என்பது பெரும்பாலான பேருக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தங்களை சுற்றி சிறையை உருவாக்குவதுதான். They know only how to create more misery. அதில் எல்லோருமே நன்கு தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக, பல பிறவிகளாக அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வலி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். They are sadomasochistic. That is their whole art. ஒன்று அடுத்தவர்களை டார்ச்சர் செய்ய வேண்டும், அல்லது தங்களையே டார்ச்சர் செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு நடனமாக, ஒரு கொண்டாட்டமாக இருக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. It is difficult to drop chains, prison, bondage, slaveries. சுதந்திரத்தை முதலாக உணரும் போது கொஞ்சம் தர்ம சங்கடமாகத்தான் இருக்கும். திடீரென்று பார்வை கிடைத்த நபர் பார்க்கிற முதல் ஒளி அவருக்கு சங்கடத்தை தான் தரும். சங்கிலிகளாலேயே கட்டி போடப்பட்டிருந்த மனிதனுக்கு திடீரென்று அவனை விடுதலை செய்யுங்கள் என்று அரசனிடமிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டால் முதலில் அவனுக்கு கொஞ்சம் அசௌகரியமாகத்தான் தெரியும். அவன் அந்த வாழ்க்கைக்கு பழகி போயிருப்பான். சிறையில் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும். இப்போது அந்த அமைதி குலைக்கப்படுகிறது. விலங்குகள் மட்டும் அகற்றப்படவில்லை. இப்போது உலகத்தையும் மீண்டும் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். இப்போது மறந்து போன எல்லாவற்றையும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். He will have to relearn. அது மிகவும் கடினமாக இருக்கும். அடுத்தவர்களை பார்க்கும்போது ஒன்றும் தெரியாதவர் போல உணர வேண்டியிருக்கும். கை விலங்குகள், சங்கிலிகள் இல்லாமல் முதலில் தெருவில் நடப்பது கடினமாக இருக்கும். சுமை இல்லாமல் நடப்பது முதலில் அவ்வளவு எளிதாக இருக்காது. பிரெஞ்சு புரட்சியாளர்கள் கைதிகளை தி கிரேட் பாஸ்டைல் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த போது கைதிகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் வெளியே போவதற்கு தயாராக இல்லை. பிரான்சிலேயே மிகப்பெரிய சிறைச்சாலை அது. பெரும்பாலான கைதிகள் அவர்கள் ஆயுளுக்கும் அடைக்கப்படுமாறு தீர்ப்பிடப்பட்டவர்கள். 20 வயதில் சிறைக்குள் வந்த நபரை பற்றி நினைத்து பாருங்கள். 50 வருடங்களை சிறையில் கழித்து விட்டார். உலகத்தை முழுவதுமாக மறந்து போயிருப்பார். 50 வருடங்கள் இருட்டான சிறையில் தடினமான விலங்கோடும் சங்கிலியோடும் பிணைக்கப்பட்டு வாழ்க்கை முழுவதும் கனத்த செயின்களோடு கழிந்துவிட்டது. 50 வருடங்கள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலேயே தூங்கியிருக்கிறார்கள். எல்லாமே பழகி போன ஒன்று. சாப்பாடு சரியான நேரத்திற்கு வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக குறைந்த அளவு உணவுதான் இருந்தாலும் பட்டினி கிடப்பதற்கு பதில் இது எவ்வளவோ பரவாயில்லை.
எந்த பொறுப்புகளும் இல்லை, எதை பற்றி கவலைப்படவும் தேவையில்லை. எல்லாமே தன்னால் நடக்கிறது. ஒருவேளை மெதுமெதுவாக அந்த கைதி தன்னை ஒரு சிறை கைதி என்பதை மறந்துவிட்டு தான் ஒரு அரசன் என்று நினைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. காரணம், எல்லாமே அவனை தேடி வருகிறது. மற்றவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் தன்னை. அதாவது வெளியில் நிற்கின்ற காவலாளி தன்னுடைய பாடிகார்டு என்று மெதுமெதுவாக தன்னையே கன்வின்ஸ் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. 50 வருடங்கள் ஒருவர் சிறையில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஹாலுசினேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ட் திடீரென்று ஒரு நாள் புரட்சியாளர்கள் உள்ளே வந்து வலுக்கட்டாயமாக கைதிகளை வெளியேற்றினார்கள். சிறை கைதிகள் அவர்களோடு சண்டை போட்டார்கள். அவர்கள் வெளியேற தயாராக இல்லை. This is something to be understood. அவர்களின் விருப்பத்திற்கு எதிராகவே வெளியேற்றப்பட்டார்கள். 50% கைதிகள் தாங்கள் தூங்குவதற்காக மட்டுமாது முன்பு அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வந்தார்கள். நிம்மதியாக எங்கே போய் தூங்குவது? மேலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கைதிகள் தாங்கள் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலிகளையும் விலங்குகளையும் திரும்ப கேட்டார்கள். அவைகள் இல்லாமல் அவர்களால் தூங்க முடியாது. 50 வருடங்கள் கடினமான கனமான செயின்கள் பிணைக்கப்பட்டு தூங்கியிருக்கிறார்கள். இப்போது உடல் லேசாக இருக்கும்போது தூங்குவது முடியாத காரியமாகிவிடும். இதுதான் எல்லா மனிதர்களின் நிலைமை. நாம் சுதந்திரமாகத்தான் இருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். பட் we are not. தேசங்கள் இருக்கும் வரை ஒரு மனிதனும் உண்மையில் சுதந்திரமாக இருக்க முடியாது. While nations exist, no man is really free. அரசியல்வாதிகள் மனித குலத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் வரை உலகம் அடிமையாகத்தான் இருக்கும். அவர்கள் நீங்கள் சுதந்திரமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று நம்ப வைத்துக் கொண்டே இருப்பார்கள். பட் யூ ஆர் நாட். நம்மை சுற்றி 1000க்கும் மேலான சுவர்கள் உள்ளன. உள்ளே இருந்து வெளியில் பார்க்க முடியும் வகையில் டிரான்ஸ்பரண்டான சுவர்கள். அதனால்தான் நாம் சுதந்திரமாக இருப்பது போல் உணர்கிறோம். பட் we are not. நமது மண்டைக்குள் மதங்கள் இருக்கும்போது we are not free. Mind cannot be free. சுதந்திரம் என்றால் மனதில் இருந்து சுதந்திரம் என்று அர்த்தம். Only a no mind knows the taste of freedom. சுதந்திரம் என்பது பொறுப்பை கையில் எடுத்துக்கொள்வது என்று அர்த்தம். நமது வாழ்க்கைக்கு பொறுப்பு நாம் தான் என்று அர்த்தம். நமது சுதந்திரம் இங்கேதான் இருக்கிறது. நாம் விரும்பியதை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். You can choose misery or you can choose bliss. ஒரு சூஃபி மிஸ்டிக் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவே இருந்தார். அவர் சோகமாக இருந்து யாரும் பார்த்ததே இல்லை. எப்போதும் சிரித்த முகமாகவே இருப்பார். அவரே சிரிப்புதான். வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டம்தான். வயதான காலத்தில் சாகும் தருவாயில் மரணப்படுக்கையில் கூட தன்னுடைய இறப்பையும் பலமான சிரிப்போடு ரசித்துக் கொண்டிருந்தார். எனவே அவருடைய சீடர்களில் ஒருவன், எனக்கு ஒரே குழப்பம், இப்போது இறந்து கொண்டு இருக்கிறீர்கள், இதில் என்ன காமெடி இருக்கிறது என்று சிரிக்கிறீர்கள்? நாங்கள் எல்லோரும் சோகமாக இருக்கிறோம். நாங்கள் பல முறை உங்களிடம் கேட்க நினைத்தோம். நீங்கள் சோகமாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போது உங்கள் நேரம் வந்துவிட்டது. இப்போதாவது இந்த நேரத்திலாவது சோகமாக இருப்பீர்கள் என்று நினைத்தோம். எப்படி உங்களால் இது முடிகிறது என்று கேட்டான். அதற்கு அந்த வயதான மனிதர், அது மிகவும் சுலபம். நான் என் குருநாதரை கேட்டேன். நான் அவரை சந்திக்கும் போது எனக்கு 17 வயது. நான் மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருந்தேன். எனது குருநாதருக்கு வயது 70. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். காரணமே இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தார். அவரை சுற்றி யாருமே இல்லை.
எதுவும் நடந்திருக்கவும் இல்லை. Nobody had cracked a joke or anything. ஆனால் அவர் வயிறை பிடித்துக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். எனவே நான் அவரிடம், என்ன ஆயிற்று உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டேன். அதற்கு அவர், நானும் உன்னை மாதிரி சோகமாகவே இருந்தேன். அப்போது திடீரென்று ஒரு நாள் எனக்கு உதயமானது. இது என் வாழ்க்கை. இட் இஸ் மை சாய்ஸ். இது என் விருப்பம். அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்திருக்கும் போது நான் கண்களை திறப்பதற்கு முன்னால் முதல் வேலையாக எனக்கு நானே, அப்துல்லா, அது அவருடைய பெயர், உனக்கு என்ன தேவை? சோகமா மகிழ்ச்சியா? நீ இன்று எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்று கேட்பேன். நான் எப்போதும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னார். இட்ஸ் a சாய்ஸ். முயற்சி செய்து பாருங்கள். காலையில் தூக்கம் கலைந்துவிட்ட பிறகு உங்களிடமே கேட்டு பாருங்கள், இன்று துன்பத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறோமா அல்லது மகிழ்ச்சியையா? யார்தான் சோகத்தை தேர்ந்தெடுப்பார்கள்? அண்ட் why? அது இயல்புக்கு புறம்பானது. ஒருவருக்கு துன்பத்திலும் இன்பம் கிடைத்தால் மட்டுமே துயரத்தை தேர்ந்தெடுப்பார். ஆனால் அப்போது கூட he is choosing bliss, not misery. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. Until then, take care. Bye.